Hey hi guys, நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா நீங்க பார்த்துருக்குது blank review தமிழ். நான் மூவிஸ்லாம் உங்களுக்கு தமிழ்ல ரிவ்யூ பண்ணி போடுவேன். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த கதையோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள்ல என்ன பண்ணுதுன்னா ஒரு சாக்கு மூட்டை மாதிரி இருக்கு. ஸோ அதை எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா டெலிவரி பண்ணி போகுது. இப்படி என்னதான் டெலிவரி பண்ணுதுன்னு பார்த்தா சின்ன சின்ன குழந்தைங்க, அப்புறம் குட்டி பூனைக்குட்டிங்க, குட்டி நாய்க்குட்டிகள் எல்லாம் இந்த பறவைகள் டெலிவரி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டெலிவரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் அதோட இடத்துக்கு போகுது. எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேகங்கள்லாம் வானத்தில் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துக்கு போகுது. இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது அங்க இருக்கிற மேகங்கள் தான் இந்த மாதிரி குட்டி நாய்க்குட்டி அப்புறம் குழந்தைங்க எல்லா உயிரினங்களையும் உருவாக்குற மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பறவைகள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா இந்த உருவாக்குற எல்லா உயிரினங்களையும் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் டெலிவரி பண்ற வேலை தான் இந்த பறவைகளோடது. இந்த மேகங்கள் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அந்த மேகங்கள்ல என்ன பண்ணுதுன்னா ஒரு நாய்க்குட்டி ஷேப்ல பார்த்தீங்கன்னா உருவாக்கி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா அதோட ரெண்டு கையை பக்கத்துல வச்சு கரண்ட் ஷாக் மாதிரி கொடுக்குது. அந்த மின்னல் பார்த்தீங்கன்னா அதோட உடம்புல போய் அது ஒரு நாய்க்குட்டியா மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மேகங்கள்ல உயிரினங்கள் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த மேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு கருப்பான ஒரு சின்ன மேகம் இருக்கு. இந்த மேகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமா உட்கார்ந்து உயிரினங்களை உருவாக்கிட்டு இருக்கு. இது எந்த மாதிரி உயிரினங்கள் உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூமியிலே இருக்கிற ஆபத்தான உயிரினங்களை தான் இந்த மேகம் உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் என்னமோ தெரியல இது ரொம்ப தனியா கீழே இருக்குது. கீழே இருக்கிற மற்ற மேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னா அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா இந்த மேகம் மட்டும் என்ன பண்ணுதுன்னா கீழே தனியாவே இருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பறவை இருக்கு, டெலிவரி மேன் மாதிரி. அது இப்ப பறந்து இந்த இடத்துக்கு வருது. இந்த மேகம் என்ன பண்ணுதுன்னா சொன்ன மாதிரியே ஒரு முதலையை உருவாக்கி வச்சுட்டு இருக்கு. அந்த முதலை என்ன பண்ணுதுன்னா அதோட கையவே கடிச்சு வச்சிருது. இருந்தாலும் அந்த மேகம் என்ன பண்ணுதுன்னா அது மேல ரொம்ப பாசமா இருக்கு. ஸோ இந்த பறவை வந்து கேக்குது எங்க நான் என்ன டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இந்த மேகத்துக்கு அந்த பறவையை பார்த்துன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பிடிச்சி கட்டி பிடிச்சிக்குது. அதுக்கப்புறம் அந்த முதலை எடுத்து காமிச்சோன்னே இந்த பறவை என்ன பண்ணுதுன்னா ஓ அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல போனா அந்த முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பறவையோட தலையை கடிச்சு வச்சிருது. ஸோ அந்த மேகம் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா அந்த முதலையை எடுத்து அந்த பறவையை காப்பாத்துது. ஸோ இதுதான் நீ டெலிவரி பண்ணுன்னு சொல்லிட்டு எடுத்து அனுப்பிச்சு விட்டுருது. பாவம் அந்த பறவைனால அந்த முதலை எடுத்துட்டே போக முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துட்டு போகுது. அதோட ரெக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதியிலேயே பிஞ்சு விழுந்தது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுதுன்னா அந்த பறவை பார்த்தீங்கன்னா வேகமாக கொண்டு போய் டெலிவரி பண்றதுக்காக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மேகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கு. சரி நமக்காக ஒரு ஃப்ரெண்டு இந்த பறவையாவது இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. பறவை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு அந்த முதல்ல டெலிவரி பண்ணிட்டு மறுபடியும் வந்திருக்கு. ரொம்ப அடிபட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த மேகம் என்ன பண்ணுதுன்னா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஆகல அப்படிங்கிற மாதிரி அது செய்கை காட்டுது. ஸோ அடுத்து என்ன டெலிவரி பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பறவை கேட்ட உடனே இது பயத்திலேயே என்ன பண்ணுதுன்னா நான் ஓரமாவே நின்னுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பறவை அங்கேயே நின்றுட்டு இருக்கு. சரி பயப்படாது அப்படிங்கிற மாதிரி இந்த மேகம் என்ன பண்ணுதுன்னா ஒரு குட்டி ஆட்டை உருவாக்கிடுது. அந்த ஆடு என்ன பண்ணுது வேகமா போய் அந்த பறவையை முட்டுது. ஸோ அந்த பறவை பார்க்கறதுக்கு நமக்கே பாவமா இருக்கு. ஏன் இந்த மேகம் மாதிரி ஆபத்தான விலங்குகளா உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆடியும் கஷ்டப்பட்டு எப்படியோ போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துருது. டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி காட்டுறாங்க மற்ற மேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான உயிரினங்களா உருவாக்கி அந்த பறவைக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியா டெலிவரி பண்ணிட்டு வந்தது. ஸோ அது ஏக்கமா இந்த பறவை பார்த்துட்டு இருக்கு. ஸோ இந்த மேகம் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆட்டை கொடுப்போமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி முதல்ல யோசிச்சுட்டு தான் இந்த மேகமே கொடுத்துருக்கோம். இந்த பறவை போய் டெலிவரி பண்ணிட்டு வந்திருக்கும். எப்படியோ அந்த கஷ்டப்பட்டு அந்த பறவை அந்த ஆட்டை டெலிவரி பண்ணிட்டு மறுபடியும் இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பயத்திலேயே பார்த்துட்டு இருக்கு இந்த மேகம் என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த டைம் அழகா சின்னதா ஒரு உயிரினமா இருக்கு. ஸோ அதை கையில வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டா அது என்னவா மாறிடுதுன்னா ஒரு முள்ளமன்றியா மாறிடுது. ஸோ அந்த பறவை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கும். அதையும் கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும்னா டெலிவரி பண்ணிட்டு வரும். அந்த பறவை பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு டெலிவரி பண்ணிட்டு வந்திருக்கும். தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளமன்றியோட முள்ளு குத்தி இருக்கும். ஸோ அந்த மேகம் தான் எடுத்து விடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஒரு பெரிய சுறா மீன் குட்டியை எடுத்து இந்த டெலிவரி பண்ண சொல்லுது அந்த பறவை கிட்ட. ஸோ அந்த பறவை பார்த்துட்டு செம்மையா பயந்துருச்சு. பயந்து என்ன பண்ணுதுன்னா அங்கிருந்து தப்பிச்சு ஓடியே போயிடுச்சு. போன பறவை எங்க போயிருக்குன்னா மேல இருக்கிற இன்னொரு மேகத்துக்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்குது, அதாவது டெலிவரி பண்றதுக்காக. ஸோ அதை பார்த்து இந்த மேகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் அந்த மேகம் என்ன பண்ணுதுன்னா மேல இருக்கிற மேகம் ஒரே சாக்கு பை மாதிரி கொடுக்குது டெலிவரி பண்றதுக்காக. ஸோ அதை பார்த்துட்டு இந்த மேகம் என்ன பண்ணிருச்சுன்னா ரொம்ப கோவமா இந்த பக்கம் திரும்பி அழுதுட்டு இருக்கு. ஸோ அந்த மேகத்துலேருந்து அழுகிறனால கீழே ஃபுல்லாக மழையாக பொழிஞ்சிட்டு இருக்கு. இப்போ சடனாக அந்த பறவை பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மேகத்துக்கிட்ட இருந்து இங்கே கீழே வருது. இந்த மேகத்துக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது எதுக்கு போயிருக்கோம்னா இது கொடுக்குற ஆபத்தான மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தலையில ஹெல்மெட் அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான ஷீல்டு மாதிரிலாம் அதை வாங்கிட்டு வந்திருக்கு. ஸோ அதை போட்டுட்டு இங்கே வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த மேகம் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் என்ன பண்ணுதுன்னா அதை கட்டி பிடிச்சிட்டு இந்த டைம் என்ன கொடுக்குதுன்னா ஒரு எலக்ட்ரிக் ஈல கொடுக்குது. ஸோ அதை வாங்கினேன்னா அந்த பறவைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் அடிக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுதுன்னா இந்த பறவையும் போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வந்துடுது. ஸோ அப்படியே இந்த கதையை முடிச்சிடறாங்க. ஸோ என்னதான் இந்த மாதிரி ஆபத்தான விலங்குகள் அந்த மேகம் கொடுத்தாலும் ஏன் அந்த பறவை திரும்பி வந்திருக்குன்னா அதுக்கு அதோட வேலையை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதாவது செய்கிற வேலையை. அதே மாதிரி இந்த மேகத்தையும் அது ரொம்ப பிடிச்சிருக்கனால தான் இந்த பறவை என்ன பண்ணுதுன்னா விட்டுட்டு போகாமல் மறுபடியும் வந்திருக்கு.